ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி டேட் வந்து September 16, டைம் வந்து 10:22 ஆகுது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் லைவ் டெமோ பார்த்துடலாம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஹை ரெசல்யூஷனில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு ஸோ ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம், ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 10:29 ஆகுது. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து நான் ஒரு ஜோன் மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதை வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும், அதாவது என்னோடய ஹை லெவல் வந்து வரும்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்க்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஸோ என்னோடய ஹை லெவல் இது வரைக்கும் வரும்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து கால் ஆப்ஷனில் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 11:35 ஆகுது. ஸோ நான் வந்து கரெக்டாக என்ட்ரி கொடுத்துட்டு இந்த லெவல் வரைக்கும் வரும் நான் வெயிட் பண்ணேன். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. ஆக்சுவலாக நான் அப்படி இருந்தும் நான் வந்து என்னோடய ட்ரேடை வந்து நான் எக்ஸிட் பண்ணலை. ஸோ இன்னும் நான் வந்து ட்ரேட் எக்ஸிட் பண்ணாமல் இருக்கேன். இப்போ வரைக்கும் நம்மளோட ப்ராஃபிட் வந்து 1700 வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான ரீசன் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இங்கே வந்து நான் ஒரு ஜோன் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதாவது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸும் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸும் பக்கத்தில் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஜோனாக கன்சிடர் பண்ணி ட்ரா பண்ணியிருந்தேன். அதனால தான் நான் வந்து ஸோ மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போயிட்டு அப்புறம் கீழே வந்தாலும் ஸோ ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம எக்ஸிட் பண்ணலாம், அப்படி இல்லைனா நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாம்னு நினச்சேன். அதே மாதிரி மார்க்கெட் இங்கே டச் ஆகிட்டு இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட்டே பண்ணலை. மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் இங்கே டச் ஆகிட்டு மறுபடியும் இப்போ மேலே போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் இந்த ரீசனால தான் நான் வந்து ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணலை. ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம வந்து புட் சைடு வந்து போயிட்டு மறுபடியும் அந்த லாஸ் வந்து ரெக்கவர் பண்ணலாம்னு நினச்சேன். நான் மற்ற டேட்டாவும் செக் பண்ணிட்டே இருந்தேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் இன் ஒயை வந்து செக் பண்ணிட்டே இருந்தேன். அது வந்து மார்க்கெட் வந்து மேலே ஏற மாதிரி இண்டிகேஷன் காமிச்சது. ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணேன் இந்த ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணாமல். ஓகே, இப்போ இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதோ அதை பார்த்துட்டு இந்த ட்ரேடை வந்து நம்ம எக்ஸிட் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டாக கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நான் வந்து மற்ற டைம் ஃப்ரேமும் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருந்தேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு நான் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து செக் பண்ணேன் கன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ அதிலேயும் வந்து ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணலை. அதனால தான் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னமும். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளை வந்து எமோஷனலாக டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதாவது ப்ரைஸை வந்து திடீர்னு ஏற்றுவாங்க, திடீர்னு இறக்குவாங்க. ஸோ நீங்கள் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து திடீர்னு நீங்கள் நினச்ச டைரெக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக போகுதுன்னு சொல்லிட்டு எக்ஸிட் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் நம்மளால் லாஸ் தான் வந்து புக் பண்ண முடியும், ப்ராஃபிட்டே புக் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு டெக்னிக்கலாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணாதீங்க. கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு ஓகே இப்போ நான் வந்து இப்போ வெயிட் பண்ணுறேன்னா இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஓகே லாஸோட புக் பண்ணிட்டு நான் அடுத்து ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நான் வந்து அந்த லாஸை ரெக்கவர் பண்ண பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா அந்த லாஸோட நான் வந்து டே வந்து க்ளோஸ் பண்ணுவேன். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லாஸ் பண்ணாமல் ட்ரேட் வந்து பண்ணவே முடியாது. நம்ம வந்து லாஸை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து கான்ஃபிடென்ட்டாக ஒவ்வொரு ட்ரேடும் எடுக்க முடியும். ஸோ ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ இந்த ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணதுக்கான ரீசன் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டச் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. இதுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருந்தது. இந்த ஜோனை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமேட்டு கரெக்டாக இந்த லெவல் கிட்ட வந்ததும் ஒரு கேண்டில் வந்து ஒரு டோஜி கேண்டில் மாதிரி வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ இது வந்து கன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாது. மேபி இதுக்கப்புறமேட்டு மார்க்கெட் கீழேயும் போகலாம் மேலேயும் போகலாம். நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அதனால தான் நான் வந்து என்னோடய ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் 1045. ஸோ நான் வந்து இன்றைக்கி 10:32க்கு நான் வந்து என்ட்ரி ஆனேன். 11:45க்கு எக்ஸிட் ஆகிட்டேன். 40,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷனில் 2 லாட் வந்து பை பண்ணேன். என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் வந்து 535.80, எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 558.60. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இப்போது 572 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் வந்து ஹோல்ட் பண்ணலை. பிகாஸ் தெரியாமல் நம்ம வந்து எதுக்கு ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி ஸோ கீழே வந்துருச்சுன்னா நம்ம எடுத்து ப்ராஃபிட்டும் போயிடும். அதனால தான் நான் வந்து ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். மேபி இந்த ஹை லெவல் என்னோடய ஹை லெவல் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப்போதைக்கு நம்ம மறுபடியும் ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஓகே, இப்போ நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து புட் சைடு வந்து போகலான்னு இருக்கேன். ஸோ ரொம்ப நேரம் இந்த ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ண வேண்டாம். ஒரு ப்ராஃபிட் கிடச்சாவது எக்ஸிட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, என்ட்ரி கொடுத்தாச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் லெவலில் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியுதுன்னு. ஓகே, எனக்கு வந்து இதில் ஒரு 500 ப்ராஃபிட் கிடச்சாலே போதும். ஓகே, 500 ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. நான் ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ரெண்டாவது ட்ரேட் வந்து நான் வந்து 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணேன். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து நான் வந்து இங்கே ஒரு ஜோன் நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஒரு ஜோனாக கன்சிடர் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். ஸோ அந்த ஜோனை வந்து இது பிரேக் அவுட் ஆனதும் நான் வந்து கரெக்டாக என்ட்ரி கொடுத்தேன். புட் ஆப்ஷனில் 2 லாட் பை பண்ணேன். அதில் வந்து ஒரு 500 ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் எந்த ஒரு ட்ரேட் எடுக்கல. டே வந்து நான் க்ளோஸ் பண்ணேன். ஸோ இப்படி தான் இன்றைக்கி நான் 2 ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ரேஞ்ச் மார்க்கெட்டில் பிரேக் அவுட் டைம் அப்போ வந்து என்ட்ரி கொடுங்க. ஸோ இங்கே வந்து என்னோட லோ லெவல் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனது வாலட்டிலிட்டி இவ்வளோ தூரம் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரேக் அவுட் டைம் அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி கொடுத்துட்டு உடனே ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா எந்த நேரமும் ரிவர்சல் ஆகலாம். அதனால் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ஒரு பிரேக் அவுட்ஸில் சின்ன ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். அதை பயன்படுத்தி ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்ஸ். பாய்.